காட்டுல நீ போய் ஒரு பொண்ணை கூட்டும் போயிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டேன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? 3 பேர் வந்து கேக்குறீங்க, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்க? குடிச்சிருக்கா? அவங்க 2 பேரும் குடிச்சிருந்தாங்க அவங்க கூட வந்தாங்களா? தனுஷ் யாரு உங்களுக்கு? அவன் பண்ண தப்புதானே? ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? செய்யக்கூடாது சாமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ். விவசாயியான ரமேஷ் கடந்த 18ஆம் தேதியன்று தனது விவசாய நிலத்தில் மருந்து அடித்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ரமேஷின் கரும்பு தோட்டத்தில் இருந்து என்னை விட்டுவிடு என பெண்ணின் அழுகுரல் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓடிச் சென்று ரமேஷ் பார்த்ததில் பள்ளிச்சீருடையில் இருந்த மாணவி ஒருவரை பங்காரம் கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் கரும்பு தோட்டத்தில் வைத்து அத்துமீற முயன்றது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. ரமேஷ் தலையிட்டு கண்டித்ததை அடுத்து தனுஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் ரமேஷ் பள்ளி மாணவியை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 19ஆம் தேதியன்று மாலையில் தனுஷ் மற்றும் அவரது நண்பர்களான முரளி, திருவேங்கடம், ரஜினி உள்ளிட்ட 4 பேர் விவசாயி ரமேஷை தேடி அவரது விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது நாங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டிட்டு போவோம், வருவோம், உனக்கென்ன என கூறி ரமேஷை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை கண்ட அப்பகுதிவாசிகள் அங்கு ஒன்று திரண்ட நிலையில் தனுஷை தவிர மற்ற நண்பர்கள் தப்பிச் சென்றதாகவும் தனுஷை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததோடு காயமடைந்த ரமேஷை மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து ரமேஷ் தனுஷை காக்க முயன்ற போது முரளி என்பவர் தடுத்ததாகவும் அதனால் ரமேஷ் முரளியை தள்ளிவிட்டதில் முரளிக்கு காயம் ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இருதரப்பு புகார்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரித்து வருகின்றனர். காட்டுல நீ போய் ஒரு பொண்ணை கூட்டும் போயிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டேன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? தப்புதானே? 3 பேர் வந்து கேக்குறீங்க, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்க? ஏன் அடிச்சீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவரு பேர் என்ன தெரியல, காட்டுக்காரரு. அவர் ஒரு ஆள் தான் இருந்தாரு. சரி, கேட்டதுக்கு என்ன பண்ணீங்க? குடிச்சிருக்கா? அவங்க 2 பேரும் குடிச்சிருந்தாங்க அவங்க கூட வந்தாங்களா? குடிக்கல. சரி, அந்த பையன் உங்க அக்கா பையன் பேரு நான் நேத்து வந்தவன் தனுஷ் இன்னைக்கு வந்தானா? தனுஷ் யாரு உங்களுக்கு? அவன் பண்ண தப்புதானே? ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? செய்யக்கூடாது சாமி. அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் டிரெஸ் ஆர்சில படிச்சுட்டு இருக்கிற வாக்குல அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் பொண்ணா? டிரெஸ்ல இருந்திருக்கு. இப்போ இதனை அடுத்து முதல் கட்டமாக நடந்த இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமான தனுஷை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது.